சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாகாமை உள்ளவர் அவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாகாமை உள்ளவர் அவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிக்கிறேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டிப்பவர், இயேசுவே உம்மையே ஆராதிக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆதியும் அந்தமுமானவர் அவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர் அவர். ஆதியும் அந்தமுமானவர் அவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர் அவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. அல்லேலூயா. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா
துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை கலக்கம் இல்லை, பயமும் இல்லை கலக்கம் இல்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், பயமும் இல்லை கலக்கம் இல்லை, பயமும் இல்லை கலக்கம் இல்லை, மீட்பர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஹல்லேலூயா. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா, இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போது, அவர் பாதம் வீழ்ந்து மகிழ்ந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறவே. கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறவே. ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்றே, தேவன் கண்ணீரை துடைத்திடுவார். ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்றே, தேவன் கண்ணீரை துடைத்திடுவார். அவர் பாதம் வீழ்ந்து மகிழ்ந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பியார் பிழைப்பார். இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பியார்
அழைப்பார். என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்களுண்டே, இயேசுவோடு நான் கூடியிருப்பேன். என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்களுண்டே, இயேசுவோடு நான் கூடியிருப்பேன். அவர் பாதம் வீழ்ந்து மகிழ்ந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். பலியாக காணிக்கையாக படைத்தேனே உமக்காக. பலியாக காணிக்கையாக படைத்தேனே உமக்காக. என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே, ஏழை நான் என்றும் உம்மடிமை. என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே, ஏழை நான் என்றும் உம்மடிமை. அவர் பாதம் வீழ்ந்து மகிழ்ந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா, இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போது, அவர் பாதம் வீழ்ந்து மகிழ்ந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு புதிய வாரம். இந்த வாரம் ஒரு வித்தியாசமான வாரம் இல்ல? குருத்தோலை ஞாயிறு இல்ல? உலகம் எங்கும் உள்ள கிறிஸ்தவர்கள் ஒலிக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்னது? ஓசன்னா இல்ல, எங்களை ரட்சியும் அப்படின்ற ஒரு ஏகோபித்த குரல். எங்கெல்லாம் கிறிஸ்தவ திருச்சபைகள் உண்டோ அந்த எல்லா இடங்களிலும் இன்று உச்சரிக்கக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை தவிர வேற எந்த வார்த்தையும் இருக்காது. இந்த ஒரு வார்த்தை கண்டிப்பா இருக்கும் இல்ல? எங்களை ரட்சியும் ஓசன்னா என்ற ஒரு மகத்தான துணியை கேட்கக்கூடிய ஒரு வாரம், கேட்கக்கூடிய ஒரு நாள். இந்த கிறிஸ்து இயேசுவானவர் இந்த பூமியில் தனது ஓட்டத்தை, தனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தின்படி ஓடி முடிப்பதற்கு நேராய் அவர் தன்னை நகர்த்தி கொண்டு போகின்ற ஒரு தருணமா இருக்குது. எதற்காக அவர் வந்தாரோ இல்ல எதற்காக அனுப்பப்பட்டாரோ அந்த அனுப்பப்பட்ட நோக்கத்தை அவர் முடிவதற்கு, அவர் ஓட்டத்தை முடிப்பதற்கு முன்பதாக சில காரியங்களை வெளிப்படுத்துகிறார்.
அவரோடு கூட இருந்த சீஷர்களுக்கு அநேக தரம் அவர் தன்னை ஒரு அடிக்கப்படுகிற ஆடாய் என்ன செய்ய போறாரு, ஒப்பு கொடுக்க போறாருன்னு சொன்ன போது கூட சீஷர்கள் அதை சரியா புரிந்து கொள்ளல. நாட்கள் நெருங்க நெருங்க அதை கர்த்தர் இயேசுவானவர் அதை வெளிப்படுத்தி கொண்டு வராரு. ஆனால் ஜனங்கள் அதை என்ன செய்யல, சரியாய் புரிந்து கொள்ளல. அதை குறித்து தான் உங்களோடு கூட நான் தியானிக்க இருக்கிறோம். குருத்தோலை ஞாயிறு செய்தி இது இல்லாம இருந்ததுன்னா அப்ப நம்மள எல்லாம் ஒரு மாதிரி தான் பார்ப்போம். என்ன பாஸ்டர் பாம் சண்டேல வேற எதையோ பேசுறீங்களே அப்படின்னு. சரி, அதனால நானும் கூட என்ன செய்யறேன், குருத்தோலை ஞாயிறு குறித்து பேசிட்டு, ஆனால் அதிலிருந்து ஒரு சின்ன காரியத்தை, நமக்கு கற்றுக்கொள்ளுகிற காரியத்தை நான் பேச விரும்புகிறேன். தேவன் இதை செய்தார் என்று சொல்லி கடந்து போறதுக்கல்ல, அவர் செய்ததனுடைய முகாந்திரம் இன்றும் கூட நீங்களும் நானும் கூட எதை தெரிந்தெடுத்துக் கொள்கிறோம், எதை நம்மளுடைய சாய்ஸ் என்ன அப்படின்றத குறித்து உங்களோடு கூட நான் பேச வாஞ்சிக்கிறேன். மத்தேயு 21 அதிகாரம், மார்க் 11 அதிகாரம், யோவான் 19 அதிகாரம், யோவான் 12 அதிகாரம், லூக்கா 19 அதிகாரம், இப்படி 3-4 சுவிசேஷங்களிலும் அவருடைய இந்த பவனியை குறித்து அழகாய் எழுதப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். அதுல மத்தேயுலையும் லூக்காவும் மத்தேயும் லூக்கும் அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே மத்தேயு சுவிசேஷத்தை மையப்படுத்தி உங்களோடு கூட நான் பேச வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் எதற்காக இந்த பவனியை ஏற்படுத்தினார்? அவர் விரும்பி, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இயேசுவானவரை அநேக முறை அநேக தரம் ராஜாவாய் ஆக்கணும்னு சொல்லி அவர்களோடு கூட இருந்த ஜனங்கள் எல்லாம் அவரை தள்ளும் போது அவர் என்ன செய்தாரு? அவர் விலகி போனார் என்பதை நாம் படிக்கிறோம். அவர் விலகி போனதாக வேதத்தில் நாம் அநேக இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்குது. ஆனால் இங்கு அவர் விரும்புகிறார் என்ன? தன்னை ராஜாவாக, தனக்கு ஒரு ட்ரையம்ஃப் என்ட்ரி, ஒரு வெற்றியின் பவனியாக இந்த பவனி என்ன செய்யறார்? அவரு காண்பிக்க வாஞ்சிக்கிறார். அவர் அனுமதிக்காம இந்த காரியம் என்ன செய்திருக்கிறார்? நடக்காது. அப்போ எதற்காக அவர் தன்னை காண்பிக்கும்படி இந்த சூழ்நிலையை அமைத்தார் என்பதை சொல்லி உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். பாருங்க, யூதர்களுடைய பண்டிகை மொத்தமா 7 பண்டிகை சொல்லலாம். ஓரளவுக்கு 7 பண்டிகையை யூதர்கள் என்ன செய்தாங்க? பாரம்பரியமாய் கொண்டாடினார்கள். இந்த 7 பண்டிகையில 3 பண்டிகை மிக மிக முக்கியமான பண்டிகை. ஒன்னு என்னது? முதலாவது பஸ்கா பண்டிகை, இரண்டாவது கூடார பண்டிகை, புளிப்பில்லாத கூடார பண்டிகை, மூன்றாவது பெந்தைகோஸ்தே நாள், பெந்தைகோஸ்தே பண்டிகை. இந்த 3 பண்டிகையை அவர்கள் மிகவும் இம்பார்ட்டன்ட், முக்கியத்துவப்படுத்தினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த பஸ்கா பண்டிகை என்பது அது ஒரு முக்கியமான பண்டிகை. நீங்க வேதத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா, யூதர்கள் சிதறடிக்கப்பட்டு போனார்கள். வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யமாய் மாறியது. 2 ராஜ்யமாய் பிரிவுபட்ட பிற்பாடு வடக்கு ராஜ்யத்துல ஒரு 10 கோத்திரம் சேர்ந்து ஒரு ராஜ்யத்தை என்ன செய்தது? கட்டமைத்தது. ஆனால் அசிரியர்களின் நாட்களுக்கு பிற்பாடு அது சிதறடிக்கப்பட்டு போனார்கள். அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டு போனார்கள். அநேக யூதர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ எல்லா இடத்துக்கும் போய் என்ன செய்தாங்க? தப்பித்து கொண்டார்கள். இருந்த போதிலும் அவர்கள் வருடத்திற்கு ஒரு முறையாவது தேவாலயத்துல பஸ்காவின் நாட்களில ஒன்று கூடி வந்தார்கள் என்பதை நாம் வேதத்தில் படிக்கிறோம். அப்படி ஒன்று கூடி வரும்போது இப்ப இருக்கிற மாதிரி பிளைட் புக் பண்ணியோ இல்ல ஒரு டிராவல்ஸ்ல காரை புக் பண்ணியோ இல்ல, அநேக நேரம் என்ன செய்வாங்க? விலங்குகள் மூலமா தான் நடந்து வரணும். ஒரு வாகனம் கிடையாது. சில பேர் நடந்து தான் வருவாங்க. சில பேர் ஒரு ஒட்டகத்தின் வரலாம். சில பேர் என்ன கழுதையில மேல ஏறி வரலாம். அநேக விலங்குகளை பயன்படுத்தி வந்தார்கள். ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த நாட்களில அவர்களுக்கு என்னைக்கு ஹாலிடே? ஆமா, கேள்விலாம் கேட்காதீங்க பாஸ்டர், அப்படியே அந்த ஃப்ளோலயே நீங்க போங்க, நல்லா தான் இருக்குது. ஆமா, சனிக்கிழமை தான் அவங்களுக்கு என்னது? பப்ளிக் ஹாலிடே, சாபத் டே. சனிக்கிழமை தான் அவங்களுக்கு. சனிக்கிழமை நீங்க லேவியராகமும் இல்ல யாத்ராகமும்லாம் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, சாபத் டே இல்ல, ஓய்வு நாளில் அவர்கள் என்ன செய்யக்கூடாதான்? பயணப்படக்கூட கூடாது. அதனால என்ன செய்வாங்க? வெள்ளிக்கிழமையே புறப்பட்டு சனிக்கிழமை என்ன செய்யறாங்க? சனிக்கிழமைக்கு முன்பதாகவே வந்து விடணும்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து அந்த இடத்துல என்ன செய்யறாங்க? ஒரு கூட்ட ஜனமா இருக்குது. வேத வல்லுநர்கள் சொல்றாங்க சில லட்சங்கள்னு சொல்றாங்க. நம்ம குறைஞ்சபட்சம் 1 லட்சம்னே வச்சுக்குவோமே இல்ல,
நம்ம ஊர்ல ஒரு கூட்டம் கூடிச்சுன்னா, அரசியல்வாதிகள் கூடினாங்கன்னா எப்படி இருக்குது? ஆட்களை பிடிச்சி எடுத்துட்டு வர வேண்டியிருக்கு. லாரியில போட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்தாதான் என்ன செய்ய முடியுது? கூட்டத்தை காண்பிக்க முடியுது. இங்க என்ன சொல்லப்படுகிறது? ஜனங்கள் அவர்களுக்கு நியமித்த, கர்த்தருக்கு நியமித்த காணிக்கைகளை என்ன செய்யறாங்க? அவர்கள் நிர்ணயித்தபடி அவர்கள் திரளாய் வந்து சேருகிறார்கள். எருசலேம் ஒரு சிறிய பட்டணம் தான். அந்த பட்டணத்தில் திரளாய் ஜனங்கள் கூடி இருக்கின்ற, இதுதான் அதனுடைய சம்பவம். இதனுடைய பின்னணியத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு நாம் செய்திக்கு நேராய் கடந்து போகலாம். அப்ப இதுதான் பின்னணியம். என்ன நடக்குது? மத்தேயு 21ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, போதும், பெத்பகேயு இல்ல பெத்தானியா, இது இரண்டு சிறிய கிராமங்கள். 2 கிராமங்கள் ஒரு சிறிய கிராமம் தான். இந்த கிராமங்களும் எருசலேமும் இயேசுவுக்கு புதிதானது அல்ல. அநேக முறை அவர் என்ன செய்றார்? எருசலேமுக்கு போறார். அநேக முறை அவர் பெத்பகேயுக்கு போறாரு, பெத்தானியாவுக்கு போறாரு. பெத்தானியான்னு ஒண்ணு உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது என்னது? ஆமா, லாசருடைய வீடு அங்கதான். மார்த்தாள் மரியாளுடைய வீடு அங்குதான். அநேக முறை அவர் என்ன செய்யறார்? அங்க போக்கும் வரத்துமா இருக்கிறதுனால இந்த கிராமம் ஒன்று அவருக்கு புதிதானது அல்ல. நீங்க இன்னொரு சுவிசேஷத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, இவருடைய இந்த சம்பவத்திற்கு முன்பதாக தான் லாசருவை உயிர்ப்பித்த சம்பவம் நடந்தது. அப்போ இயேசுவானவரை பார்க்கணும்ன்ற ஒரு கூட்டம் கூடினாலும் லாசருவை எப்படி பார்க்கணும், லாசரு எப்படி உயிரோடு இருக்கிறான், அவனை பார்க்க வந்த கூட்டம் அதிகமா இருந்தது என்று சொல்லி நாம் வேதத்துல படிக்கிறோம். தேவனை பார்க்க ஒரு கூட்டம், அவர் செய்த அற்புதத்தை சந்திப்பதற்கு ஒரு கூட்டம். ஏன்னா மரித்து 4 நாளான பிற்பாடு இயேசுவானவர் அவனை என்ன செய்யறாரு? மீண்டும் உயிர்ப்பிக்கிறார். யூதருடைய கலாச்சாரத்தின்படி 3 நாட்கள் வரையும் ஒருவேளை அது ஒரு இறந்த மனிதன் உயிர்த்து வரலான்னு சொல்லி ஒரு நம்பிக்கை உண்டு. ஆனால் இயேசு அதை நீக்கணும்னு சொல்லிதான், அதை முறியடிக்கணும்னு தான் அவர் என்ன செய்தாரு? அவர் தாமதம் செய்தார். லாசரு பலவீனப்பட்டிருக்கிறான், சுகவீனப்பட்டிருக்கிறான் ஒரு கடிதம் அவருக்கு வந்த போதிலும் கூட, அவர் செய்தி வந்த போதிலும் கூட அவர் என்ன செய்தாரா? தாமதித்தார். உங்களுடைய வாழ்க்கையில சொல்றேன், சில தாமதம் தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாய் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செய்யறாரு? அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. தாமதம் நம்மை அநேக நேரம் என்ன செய்து கர்த்தருடைய திட்டத்தில் இருந்து பின்வாங்கி செல்ல சில காரியங்களை நம்ம செய்யறோம். இதுதான் டிலே ஆகுது, நான் எனக்கு தெரிந்த காரியத்தை என்ன செய்யறேன்? செயல்படுத்துறேன். தேவனுடைய சித்தம் அது அல்ல. அவர் தாமதிக்கின்ற காரியம் அவர் நாம மகிமைப்படும்படியாக இல்ல. அந்த இடத்துல கூடின மக்கள் லாசருவை பார்க்கணும்னு கூட நிறைய பேர் கூடுனாங்களாம். அதான் வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இவர் என்ன செய்யறாரு? அவர்ன்றது யாரு? இயேசுவும் தன்னுடைய சீடரோடு கூட என்ன செய்யறாரு? பெத்பகேயு கிட்ட நெருங்கி வரும்போது உள்ள காரியத்தை சொல்றாரு. பின்பு அவர் என்ன சொல்றாரு? அடுத்த 2-3 வசனங்களையும் படிக்கலாம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். லூக்கா 19 இந்த பக்கம் நீங்க க்ளோஸ் பண்ண வேண்டாம். லூக்கா 19ஆம் அதிகாரத்தின் 30வது வசனத்தை கூட நீங்க படிங்க. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலம் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஹல்லேலூயா. இங்கு வாசிக்க கேட்ட இந்த வசனம் என்னது? இயேசுவானவர் சொல்றார், 2 சீடர்களை பார்த்து சொல்றாரு, நீங்க ஒரு கிராமத்துக்கு போங்க, அங்க கட்டி இருக்கிற மத்தேயு சொல்லுகிற காரியம் ஒரு சாதாரணமா இருந்தால், லூக்கா இன்னும் என்ன சொல்றாரு? ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதையும் அதனுடைய கழுதை குட்டியாகிய மரியையும் நீங்க என்ன செய்யுங்க? கொண்டு வாருங்க. நாம கழுதன உடனே நம்ம இப்ப இருக்கிற காலத்துல கழுதை என்ன செய்யறோம்? கழுதையும் குதிரையும் உங்களுக்கு வச்சா நீங்க உங்களுடைய ஆப்ஷன் என்னவா இருக்கும்? கழுதை சவாரியா குதிரை சவாரியானா? ஆமா, சின்ன புள்ள கூட என்ன செய்யும்? கழுதை வேணாம் குதிரை தான் வேணும்னு தேர்ந்தெடுக்கும். ஆனால் அந்த நாட்களில ஆடு மாடு ஒட்டகம் குதிரை கழுதை இதுதான் என்னது? அவர்களுடைய செல்வமா இருந்தது. அசட்டே அதான். ஆபிரகாம் செல்வ சீமானா இருந்தான். அவனுடைய ஆட்டு மந்தைகளை என்ன செய்கிறது?
பெரியவைகளா இருந்தது. அநேக சம்பத்துள்ளவனா இருந்தான். பேங்க் பேலன்ஸ் எல்லாம் கிடையாது அப்போ அவனுக்கு. அப்போ ஆடு மாடுகளும் கழுதை ஒட்டகம் தான் என்னுடைய அசெட்டா இருந்தது, என்னுடைய சொத்துக்களாய் சம்பத்துக்களாய் இருந்தது. இங்கு சொல்லப்பட்ட காரியம், இயேசு என்ன சொல்றாரு, நீங்க போய் ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத கழுதையும் அதனுடைய குட்டியாகிய மரியையும் கொண்டு வாருங்க. அப்ப என்ன அர்த்தம்? கழுதை என்னது? ஒன் ஆஃப் த டிரான்ஸ்போர்ட், அப்படிதானே? இப்ப இன்னைக்கு நமக்கு டிரான்ஸ்போர்ட்லாம் என்ன சொல்லலாம்? பைக்கு, காரு அப்படிலாம் சொல்றான். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத. அப்போ நான் ஷோரூம்ல போய் புக் பண்ணிட்டு ஒரு காரை கொண்டு வரேன். அந்த காரு 0 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. கர்த்தர் கேட்கிறான், மகனே எனக்கு இதை கொடு. நம்ம என்ன சொல்லுவோம்? இப்பதான் எடுத்துட்டு வந்தேன் கடவுளே, ஆசை தீர ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அது என்ன செய்யறேன். அவர் கேட்ட உடனே அந்த கழுதையினுடைய எஜமான் என்ன செய்தான் தெரியுமா? எப்படி ஒருத்தன் கேட்டவன கொடுக்க முடியும்? ஏன்னா அந்த எஜமான் இயேசு இன்னார் என்பதை என்ன செய்திருந்தான்? அறிந்திருந்தான். நான் தான் ஏற்கனவே சொன்னேன், எருசலேமோ இல்ல இந்த பத்பகேயு அவர் புதிதான கிராமம் அல்ல. அவருக்கு அதிகமாய் பழக்கப்பட்ட ஒரு இடமா இருக்குது. இதுவரையும் அநேக முறை அந்த எருசலேமுக்கு அவர் கடந்து சென்றிருக்கிறார். கால்நடையா போயிட்டு வந்திருக்கிறார். அநேக அற்புதங்கள் செய்திருக்கிறார். அநேக வியாதியஸ்தர்களை குணமாக்கி இருக்கிறார். பிசாசுகளை துரத்தி இருக்கிறார். இதையெல்லாம் பார்த்து வளர்ந்த அந்த ஜனங்கள் கழுதையை அவுக்கும் போது, சீடர்கள் அவுக்கும் போது, நீ என்னப்பா செய்றீங்க, என்ன வேணும்னு கேட்கும்போது அவங்க சொல்றாரு, இது எங்க ஆண்டவருக்கு. அவர் உடனே என்ன சொல்லிட்டாரு? எடுத்துட்டு போங்க. இன்னைக்கு ஒன்று சொல்றேன், நீங்க தேவனை முற்றிலும் அறிந்தவர்களா இருந்தா எது கேட்டாலும் நீங்க கொடுப்பதற்கு ஆயே வரமாட்டேங்குது. பாருங்க, கொடுக்கணும்னா நமக்கு பாக்கெட்ல போனது கை வர மாட்டேங்குது, அப்படிதானே? ஹல்லேலூயா. இப்ப எதுவும் நான் உங்கள்ட்ட கேட்க போறதில்லை. ஐயோ பாஸ்ட் எங்கேயோ ஒன்றும் கேட்க போறதில்லை. நான் ஒரு நாள் அது கேட்கறதுல நான் விருப்பப்படுறதும் இல்லை. அப்போ அவர் என்ன செய்யறாரு? கேட்ட மாத்திரத்துல அந்த 2 கழுதையும் அதனுடைய மரியையும் என்ன செய்தாரு? கொடுத்துட்டாரு. அப்போ தேவனை அறிந்த ஜனம் தேவனுடைய இருதயத்திற்கு விருப்பத்திற்கு மாறாய் நடக்க கூடாது என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். இந்த ஒரு சம்பவம் மாத்திரமல்ல, தேவனோடு கூட உங்களுக்கு ஒரு நெருக்கம் இருந்ததுன்னா எதை கேட்டாலும் நீங்க கொடுப்பதற்கு ஆயத்தமா இருப்போம். அதுதான் மெச்சூரிட்டி. ஒரு பேபி கிறிஸ்டியன் என்ன செய்வான்? கர்த்தாவே எனக்கு இதை கொடுங்க, இதை கொடுங்க, எனக்கு இதை செய்யுங்க, இதை காப்பாத்துங்க, எனக்கு என்ன தேவையோ கேட்டுக்கிட்டே இருப்பான். தேவைகளை கேட்பது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் போற மாதிரி தான். ஆனால் உமக்கு என்ன வேண்டும் கர்த்தாவே, நான் என்ன செய்ய விரும்புகிறீர் என்பதை கேட்பதுதான் என்னுடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியை நாம் பார்க்க முடியும். இல்ல, ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, நீ உன்னுடைய ஏக சுதனும் ஒரே புத்திரனா இருக்கிறவனை எனக்கு என்ன செய். எனக்கு இப்பயே 100 வயசு ஆயிருச்சு, 100 வயசுக்கு மேல இல்ல, இந்த குழந்தை பிறக்கும் போது தான் 100, அது வாலிபனா இருக்கிறான். இனிமேல் எனக்கு பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா இருந்தாலும் கர்த்தர் கேட்டாரா என்ன செய்யணும்? கொடுப்பதற்கு. ஹல்லேலூயா. அநேக நேரம் அநேகர்களுக்கு இயேசுவானவர் ஒரு மருத்துவர் மாதிரி, ஒரு டாக்டர் மாதிரி தான், அப்படிதானே? கர்த்தாவே எனக்கு சுகத்தை கொடுங்கன்னு கேட்கிறோம். அவர் டாக்டரா மட்டும் வச்சு பார்க்கிறோம். சுகம் அடைஞ்ச உடனே என்ன செய்வோம்? சொல்லுங்களேன், நீங்களும் பேசுனீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். சுகமாச்சுன்னா ஹாஸ்பிட்டலை விட்டு டிஸ்சார்ஜ் ஆகி போயிடுறது. அப்படிதான் இன்னைக்கு இல்லை. யாராவது சுகம் சரியாயிருச்சு, எனக்கு டாக்டர் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் ஹாஸ்பிட்டல்லே இந்த பெட்லேயே படுத்துக்கிறேன்னு சொல்றீங்களா? நீங்க விரும்பினாலும் அவங்க அடிச்சுட்டா செய்வாங்க. அடுத்த பேஷண்ட் வருது ஓடுன்ட்டு. ஆமா. ஆனா இயேசுவை என்னுடைய ரட்சகராய் பார்க்கும் போதுதான் அவர் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கணும்னு நான் நினைக்கிறோம். நாம் உலக தேவைகளுக்கு மாத்திரம் எனக்கு ஒரு பினான்சியர் மட்டும் நான் நினைச்சேன். எனக்கு ஒரு பண தேவைகளை மாத்திரம் சந்திக்கிறாருன்னா பணத்தை வாங்கிட்டு நம்ம போயிடுறோம். சுகத்தை மாத்திரம் எனக்கு வேணும்னு நினைச்சோன்னா சுகத்தை வாங்கிட்டு நம்ம என்ன செய்யறோம்? போயிடுறோம். ஆனால் தேவனோடு கூட இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாய் நீங்க மாறணும்னா அவருடைய விருப்பத்தை செயல்படுத்துகிறவர்களாய். அப்ப இங்க கேட்ட காரியம் என்னது? அவனுடைய செல்வத்தையும் கூட அவன் என்ன செய்தான்? கொடுப்பதற்கு தயங்கவே இல்லை. ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்ட உடனே இது ஆண்டவருக்கு வேணும்னு சொன்ன உடனே அவன் உடனடியாக கொடுத்தான் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அதே மத்தேயுக்கு வந்துருவோம். 4ஆம் அதிகாரத்தின் 21ஆம் அதிகாரத்தில் 4 மற்றும் 5ஆம் வசனத்தை கூட
படிக்கலாம். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. ஹல்லேலூயா. தேவன் இயேசு கிறிஸ்துவானவருடைய ஒவ்வொரு செய்கையும் அவர் தீர்க்க தரிசனமாய் குறிப்பிடப்பட்ட ஒவ்வொரு வேத வாக்கியத்தின் அடிப்படையில் என்ன செய்கிறது? சம்பவிக்கின்றது. ஆனால் வேத வல்லுனர்களாய் கருதப்பட்ட சதுசேயர், பரிசேயர், ஆயக்காரர்கள் இவர்கள்லாம் என்ன செய்யல? அதை புரிந்து கொள்ளவே இல்லை. வேதத்தில் குறிப்பிடப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும், அவர் சொல்லப்பட்ட காரியம் என்னது? தீர்க்கதரிசி சகரியாவின் மூலமாய் 500 ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதப்பட்ட காரியம். ஏன் எழுதி வைக்கணும்? பிதாவுக்கு இது தெரியாதா? உங்களுக்கும் எனக்கும் தெரிவதற்காக தீர்க்க தரிசனமாய் எழுதப்பட்ட வார்த்தையின் நிறைவேறுதலை இங்க காண்றாங்க. ஆனால் இந்த ஜனங்களோ வேறு கண்ணோட்டத்தில் பார்க்கறாங்க. இதுல ட்விஸ்ட் நான் வச்சிருக்கிறது, இந்த கடைசி 2 காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கும் அது நமக்கும் பயனுள்ளதாய் மாறும். இந்த ஜனங்கள் தேவனுடைய இயேசுவானவருடைய பவனியை வேறு கண்ணோட்டத்தில் பார்த்தது நிமித்தமாய் அவர்கள் சோர்வடைந்தார்கள். இங்கு தீர்க்க தரிசன வார்த்தையை சரியாய் புரிந்து கொண்டார்களே என்றால் அவர்கள் உற்சாகத்தின் உச்சத்துக்கு என்ன செய்ய முடியும்? போயிருக்க முடியும். எடுத்துக்கொள்ளும் பாருங்க, சகரியா 9ஆம் அதிகாரத்தின் 9வது வசனம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் குறிப்பிடப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும், தீர்க்க தரிசன வார்த்தையும் அதனுடைய நிறைவேறும் காலம் வரையும் என்ன செய்கிறது? இந்த உலகம் காத்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் அதுக்கு தான் வச்சிருக்கிறார். உங்களை குறித்த ஒரு நோக்கத்தை, ஒரு திட்டத்தை கர்த்தர் ஏற்கனவே வச்சுட்டார். உங்களுடைய தாயின் வயிற்றில் நீங்க உருவாவதற்கு முன்பதாக கர்த்தர் உங்களை குறித்து ஒரு திட்டத்தை அவர் உறுதி செய்து வைத்திட்டார். அந்த காரியம் என்ன செய்யணும்? தீர்க்கமாய் நடக்கும். எப்ப நடக்காம போகும்? நம்முடைய கீழ்ப்படியாமையினால், நம்முடைய புரிந்து கொள்ளாததுனால. அப்போ வேத வசனம் தீர்க்கதரிசியாகிய சகரியாவின் மூலமாக கர்த்தரால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தை தான் அவன் என்ன செய்யறான்? பேசுறான். சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ராஜாவாக கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார். ஹல்லேலூயா. வேதத்தை இந்த கடைசி நாட்கள் நான் மறுபடியும் சொல்றேன், வேதத்தை யாரு பிரசங்கித்தாலும் இது கர்த்தருடைய வார்த்தை தானா என்பதை அறிந்து ஆராயாமல் போனா நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களா இருப்போம்? வஞ்சிக்கப்பட்டவர்களா இருப்போம். வேதத்தை ஆவியானவரோடு கூட இணைந்து நாம் உள்வாங்கிக் கொண்டாதான் இந்த வஞ்சிக்கின்ற ஆவிகளில் இருந்து நாம் என்ன செய்ய முடியும்? தற்காத்து கொள்ள முடியும். ஏன்னா இயேசுவானவர் கூட இந்த வார்த்தையை சொல்றாருல்ல, மத்தேயு 5:17 நான் சொல்றேன், நியாயப்பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்க வந்தேன் என்று எண்ணாதேயுங்கள், அழிப்பதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்காகவே வந்தேன். நிறைவேற்றுவதற்காக இயேசு வந்தார். இயேசு என்பதற்கு இன்னொரு வார்த்தை, வார்த்தை, அவருடைய வார்த்தை, வேதத்தில் குறிப்பிடப்பட்ட வார்த்தை. இந்த வார்த்தை உங்களுக்கு வந்துச்சுன்னா அவர் சொன்ன வார்த்தைகள், அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை அழிப்பதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வருகிறார். அது எல்லாத்துக்கும் ஒரு செட் டைம் வச்சிருக்கிறார், ஒரு பீரியட் வச்சிருக்கிறார். தாயின் வயிற்றில நான் 9 மாசம் இருக்கணும்ன்றது ஒரு நீதி. ஒவ்வொரு நியதியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த நியதிக்கு உட்பட்டு இருக்கும்போது நாம் கர்த்தரால் பயன்படுத்துகிற பாத்திரமாய் மாற முடியும். அப்ப என்ன நடக்குது பாருங்க. அடுத்த அதே மத்தேயு 21ஆம் அதிகாரத்துல 8-9 வசனத்தை படிக்கலாம். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளையை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஹல்லேலூயா. இதே காரியத்தை லூக்கா 19ஆம் அதிகாரத்துல 37ஆம் அதிகாரத்துல 37ஆம் வசனம் 38ஆம் வசனம் 19, 37, 38. அவர் ஒலிவமலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர்,
பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சந்தத்தோடே தேவனை புகழ்ந்தார்கள். ஹல்லேலூயா. இந்த ராஜாவினுடைய வருகை இல்ல பவனியை கண்ட ஜனங்கள் அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் என்ன பாருங்க. லூக்கா எப்படி ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாரு, எல்லா ஜனத்திற்கும் சந்தோஷம் உண்டாகும்படி. அந்த வசனத்தை மறுபடியும் படிக்கலாம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடே தேவனை புகழ்ந்தார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய பிறப்பின் நற்செய்தியை கொண்டு வந்த தேவதூதன் இடையர்களை பார்த்து, ஆடு மேய்க்கிறவர்களை பார்த்து சொன்ன வார்த்தையும் அப்படியே ஒப்பிட்டு பாருங்களேன். லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம் 14வது வசனம் 10 மற்றும் 14. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். 14. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் நற்செய்தியை கொண்டு வருகிற தேவதூதன் சொல்லி துதிக்கின்ற காரியம் என்னது? இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இயேசுவுடைய பிறப்பினுடைய செய்தியே நற்செய்தியாய் மாறிற்று. இங்க நம்ம வாசிக்கிறோம், அவருடைய பவனி என்ன செய்கிறது? எல்லா ஜனத்திற்கும் சந்தோஷம். 14வது வசனத்துல சொல்லப்பட்ட காரியம் என்னது? உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக. இங்க சொல்லப்பட்டது பரலோகத்தில் சமாதானம் சொல்லப்பட்டிருக்கா? அப்போ இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தி நற்செய்தியாய் மக்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல இயேசுவானவருடைய பவனியும் என்ன செய்கிறது? மக்களால் ஈர்க்கப்படுகிறது ஒரு நற்செய்தியாய். ஏன் இந்த செய்தி? திரளான ஜனங்கள் கூடியிருந்தார்கள் என்று பார்த்தோம். நம்ம ஏற்கனவே நான் உங்களுக்கு இந்த பேக்ரவுண்டை சொல்லும் போது சொன்னேன், திரளான ஜனங்கள் எங்கிருந்து கூடி வந்தார்கள்? தேசம் உலகம் எங்கும் சிதறடிக்கப்பட்டு போனவர்கள், உலகம் எங்கும் இருக்கிற யூதர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் வருடந்தோறும் தன்னுடைய பஸ்காவை அனுசரிக்கும்படியாக அவர்கள் எருசலேம் தேவாலயத்திற்கு கடந்து வருகிறார்கள். இந்த பவனியை பார்த்த உடனே ஒரு பெரிய கூட்டம் அவருக்கு பின்னாடி சென்றதுனால அந்த ஊர் ராஜாவுக்குமே என்ன செய்யுது? ஒரு கலக்கம் தான். அப்படிதானே? இன்னைக்கு அநேக மாநாடுகள் நடக்குது. ஒரு மாநாடுல கூட்டத்தை கூட்டணும்னு கூட்டுறாங்க. அந்த கூட்டத்தை பார்த்து அடுத்த மாநாடு நடத்துறவனுக்கு பயம், இவனுக்கு இவ்வளவு கூட்டமா? ஆனா இதெல்லாம் எப்படி? அவர்களாய் சேர்ந்த கூட்டம். ஒவ்வொரு வருடமும் பலி செலுத்தும்படி தேவ ஆலயத்திற்கு வருகின்ற கூட்டம் இயேசுவை பார்க்கிறாங்க. சிலர் இயேசுவை அறியாத வேறு இடங்களில் இருந்து வருகிற ஜனங்கள் சொல்றாங்க, இவ யாருப்பா இவரு? அவங்க சொல்றாங்க, இவர் என்னது? ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் அண்டையில இருக்கிறவங்க இயேசு யாருன்னே தெரியாம என்னப்பா நடக்குதுங்க அப்படின்னு கேட்டா நீங்க வாய்களை திறந்து சொல்லக்கூடிய ஒரு நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கும்பலோட போயிட்டு கும்பலோட வந்துடணும் பாஸ்டர். யாராவது ஏதாவது கேட்டா சத்தம் கட்டாம திரும்பி வந்துடணும். பேசினா ஆபத்து இல்ல அப்படி நினைக்கிறோம் நம்ம. ஆனா அவர்கள் இவர் யார் என்று தெரியாதவர்கள் கூட அந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க. இதை பார்த்த ரோம அரசாங்கம் என்ன செய்கிறது? என்னத்துக்கு ஒரு மனுஷன் மேல இவ்வளவு ஒரு கூட்டம், ஒரு மனிதனுக்கு பின்னாடி இவ்வளவு ஒரு கூட்டமா அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை பார்த்த உடனே அவங்களுமே என்ன செய்யறாங்க? பயப்படுகிற ஒரு சூழ்நிலையில பார்க்கிறோம். 10வது வசனம், இதுதான் என்னுடைய செய்தியினுடைய சாராம்சம். 10வது வசனம், அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். யார் என்று விசாரித்தார்கள். 11வது வசனமும், அதற்கு ஜனங்கள் இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்தில் இருந்து வந்த தீர்க்கதரிசியாக இயேசு என்றார்கள். இயேசுவானவர் ஒரு பெரிய கூட்டம் அவரை அப்படியே என்ன செய்து நகர்த்தி சென்று கொண்டே இருக்குது. இந்த கூட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் என்னவா இருக்குது? என்னவா இருக்கலாம்? நமக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டாரு. ஏன்? ரோம அரசாங்கத்தினால் மிகவும் துன்புறுத்தப்பட்ட யூதர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது போல இருக்குது. அவங்க யோசிக்கிறாங்க, இவர்கள் தான் இந்த தீர்க்க தரிசனத்தை அறிந்தவர்கள் கூட ஒருவேளை யோசிச்சிருக்கலாம், யூதர்களுக்கு ராஜாவாய் ஒரு மனுஷன் வந்துட்டாரு, இவர் வந்து நம்மளை என்ன செய்வாரு? ரட்சிப்பார். இன்னைக்கு அநேக நேரம்
உலகத்தின் காரியங்களை மாத்திரமே நம்ம என்ன செய்யறோம்? மையப்படுத்தி வாழ்றதுனால உலகத்தில் உள்ள நெருக்கத்திலிருந்து கர்த்தர் என்னை விடுவிப்பார் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். அது அவர் செய்கிறார், நான் இல்லைன்னு சொல்லல. அதை காட்டிலும் அவர் முக்கியமாய் செய்யக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? ஜனங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கும்படியாய் தான் அவர் என்ன செய்யறாரு. அவருடைய பிரதான எண்ணம், பிரதான நோக்கம் என்னவா இருந்தது? நான் பாவத்தில் இருக்கிற மனிதர்களை மீட்டெடுக்கும்படியாய் தான் நான் வந்திருக்கிறேன். ஆனா இங்க இருக்கிற கூடியிருந்த ஜனங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க? நமக்கு ஒரு ராஜா கிடைச்சிட்டாரு, இனி என்ன செய்யலாம்? ரோம அரசாங்கத்தையே நம்ம, ஆமா, கூட்டத்தை பார்த்தோன்னா நிறைய அப்படிதான் யோசிக்கிறோம். நம்ம பின்னாடி இவ்வளவு கூட்டம் சேர்றாங்க, அப்ப நம்மளும் பெரிய ஆளுதான், அப்படிதானே? இல்ல, இயேசு ஒருபோதும் கூட்டத்தை கண்டு அவர் என்ன செய்யல? He did not move. ஒரு கூட்டத்தை பார்த்தோன்னா அவர் எனக்கு இவ்வளவு கூட்டம் சேர்ந்துருச்சுன்னு அவர் நினைக்கல. ஏன் தெரியுமா? அவர் எதனால் அனுப்பப்பட்டாரோ அந்த நோக்கத்தை அவர் என்ன செய்தாரு? முழுமையாய் உள்வாங்கி கொண்டவரா இருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கும் பாருங்களேன், எப்பயுமே there will be two choice, இல்ல? நன்மை, நல்லது, கெட்டது, இரவு பகல், நன்மை தீமை, எப்பயுமே ரெண்டு சாய்ஸ் இருக்கும். ஆனா நீங்க எந்த சாய்ஸ் நான் சூஸ் பண்றேன்றதுதான் முக்கியம். அதுதான் என்னுடைய தெரிந்தெடுப்பு தான் என்னுடைய டெஸ்டினியை கரெக்டா கொண்டு போகும். நீங்க எந்த சூழ்நிலை வேணா யோசிச்சு பாருங்க, யூ ஆல்வேஸ் ஹேவ் டூ சாய்ஸ். என்னவா இருக்கட்டும், உங்க வாழ்க்கையில ஒரு எடுக்கிற தீர்மானமா இருக்கலாம், வேலையில எடுக்கிற தீர்மானமா இருக்கலாம், குடும்ப காரியங்களில் நீங்க எடுக்கிற எப்பயுமே ரெண்டு சாய்ஸ் இருக்கும். இயேசுவுக்கும் ரெண்டு சாய்ஸ் இருந்தது, அப்படிதானே? மக்கள் நமக்கு இவ்வளவு பேர் இருக்கிறாங்களே, இவங்களை வச்சு நாமும் என்ன செய்யலாம்? ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்தலாம்னு நினைச்சிருக்கலாம். ஆனால் அவருடைய சிந்தை என்னவா இருந்தது? என் பிதாவினுடைய சித்தத்தை செயல்பட தான் நான் என்ன செய்யறேன்? நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். மத்தேயு 5:17 சொல்லப்பட்ட, மத்தேயு 5 லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதுல, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் என்ன செய்தான்? பூமியில் வந்திருக்கிறான். இப்போ இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் தான் நான் வந்திருக்கிறேன். அப்போ கர்த்தர், அவர் இயேசுவானவர் அவருடைய வருகையின் அவருடைய இருப்பை என்ன செய்தாரு? அறிந்து கொண்டவரா இருந்திருக்கிறார். எதற்காக பூமியில் நான் அனுப்பப்பட்டேன், எதற்காக பூமியில் நான் அனுப்பப்பட்டேன் என்பதை அவர் என்ன செய்கிறார்? சரியாய் உணர்ந்தவரா இருக்கிறார். கூட்டம் ஒரு பக்கம் தள்ளுது, நிறைய கூட்டம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த நாட்களில வேத வல்லுநர்கள் சொல்றாங்க 1,00,000க்கும் மேலாக, ஒரு சிலர் சொல்றாங்க 2 லட்சம் இருக்கலாம்ன்றாங்க, நமக்கு தெரியல. குறைஞ்சபட்சத்தை எடுத்துக்கலாம், ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் ஆட்கள் ஒரு மனுஷன் அப்படியே நகர்த்தி, நீங்க தான் ராஜா, நீங்க தான் ராஜான்னு உடனே அவருடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்? ஒருவேளை நல்லா தான் இருக்குது, நம்மளும் என்ன செய்யலாம்? இந்த பூமியில எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டோம், இருக்க கடைசி நாள் என்ன செய்யலாம்? ராஜாவா வாழ்ந்துட்டு போலாமே. ஏன்னா வேத வசனம் அப்படிதான் சொல்லுதுல, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை அவர் கட்டி எழுப்புறார். இதெல்லாம் நல்லா நமக்கு ஏற்ற வசனமா தானே இருக்குது. சகரியாவுடைய தீர்க்க தரிசனமும் அப்படிதான் இருக்குதுல்ல. யூதர்களுக்கு ராஜா என்ன செய்யறாரு? கழுதையின் குட்டியின் மேலே ஏறி வருகிறார். இதெல்லாம் அவருக்கு சாதகமா தான் இருக்குது. ஆனால் அந்த வார்த்தையின் ஆழத்தை அவர் அறிந்ததுனால, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், ஏதோ ஒரு வசனம் புறப்பட்டு போங்கன்னு உடனே இன்னைக்கு கடவுள் புறப்பட்டு போக சொல்றாரு, ஷாப்பிங் போயிடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும்ல. ஷாப்பிங் போலாமா வேணாமா? கடவுள் புறப்பட்டு போங்கள் அப்படின்னு, ஆமா நீ கடவுளே சொல்லிட்டாரு ஷாப்பிங், இன்னைக்கு ஷாப்பிங் டே அப்படின்னு நினைச்சுக்கிறோம்ல. ஆனா எதற்காக சொல்லப்பட்டது என்பதை அறிந்து கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்கணும். இயேசுவானவர் அவருடைய பிதாவினுடைய நோக்கத்தை அறிந்திருந்தார். தீர்க்க தரிசன வார்த்தைகளை சரியாய் உள்வாங்கி கொண்டதுனால அவருக்கு கொடுக்கப்பட்ட 2 சாய்ஸ்ல, நான் இந்த மனுஷர்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அல்ல, கர்த்தருடைய தரிசனம் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் செய்வதற்கு நான் முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறவனாய் இருக்கணும்னு சொல்லி அவர் என்ன செய்தாரு? அரண்மனைக்கு நேரா அவர் போல, அவர் எங்க போறாரு? ஆலயத்திற்குள்ள போறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை, எனக்கு கொடுக்கப்பட்ட சாய்ஸை நான் எப்படி கரெக்டா சூஸ் பண்ணிக்கிறேன்? என்னுடைய தெரிந்தெடுப்பு என்ன? எனக்கு சாதகமாய் இருக்கின்ற காரியத்தை நான் தெரிந்தெடுத்துக் கொள்கிறேனா, இல்ல தேவனுடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக எதற்காக நான் அனுப்பப்பட்டேனோ அதற்குரிய காரியங்களை நான் தெரிந்தெடுத்துக் கொள்கிறேன்? அதுதான் ரொம்ப முக்கியம். என்னுடைய தெரிந்தெடுப்பு என்ன? வாட் இஸ் மை சாய்ஸ்? நான் எதை நான் தேர்ந்தெடுக்க விரும்புகிறேன்? தெரிந்தெடுப்புன்னு சொன்னாலும் என்னுடைய விருப்பம் எது? என்னுடைய விருப்பமா இருக்குது. உலகத்திற்கு அடுத்த காரியங்களில் என்னுடைய இருதயம்
விரும்பி செயல்படுகிறதா, இல்ல கர்த்தர் அழைத்த, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாக என்னுடைய விருப்பம் இருக்குதா? இயேசுவானவர் அதை சரியாய் புரிந்து கொண்டதுனால அவர் என்ன செய்தாரு? அரசாங்கம், உங்களுடைய நெருக்கத்திலிருந்து நான் விடுவிப்பதற்கு அல்ல, இப்பொழுது என்னுடைய வேலை என்னது? உங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கும்படியாய் என்ன செய்திருக்கிறார்? கர்த்தர் அனுப்பியிருக்கிறார். நான் சிலுவையில் மரித்து உங்களுடைய பாவங்களுக்காக நான் பலியா இருக்கணும். பஸ்காவை குறித்து நாம் அநேகருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பஸ்கா பண்டிகை எங்க நடந்தது? முதல் பஸ்கா எகிப்து தேசத்திலிருந்து அடிமைகளை ரட்சித்து கர்த்தர் கொண்டு வரும்போது 10 வாதைகளை எகிப்து தேசத்தில் கட்டளையிட்டார். அதனுடைய கடைசி வாதை தான் என்னது? அடிக்கப்படுகிற ஆட்டினுடைய இரத்தத்தை நிலைக்கால்களிலும் வாசல்களிலும் நீங்க தெளிங்க. இது யாருக்கு சொல்லப்பட்டது? யூத ஜனங்களுக்கு மோசேவினால் கொடுக்கப்பட்ட ஒரு எச்சரிப்பு, எச்சரிக்கை. இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக எச்சரிக்கைகளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறார். இதை செய், இதை செய்யாது. சில காரியங்கள் கர்த்தருக்காக நாம் செயல்பட வேண்டிய காரியங்கள் உண்டு. சில நேரங்கள் சில காரியங்களை செயல்படுத்தாமல் இருப்பதற்கும் நாம் எச்சரிக்கையா இருக்கணும். இதை செய்யணும், செய்யக்கூடாது என்பது 2 இருக்குது. நான் கர்த்தருக்கு விருப்பமானதுன்னு செய்யறேன் அப்படின்னு நினைக்கிறோம், ஆனா செய்யக்கூடாத காரியமும் ஒண்ணு இருக்கு. அப்போ இங்க என்ன பண்றது? இங்க என்ன நடக்குது? அந்த எகிப்து ஜனங்கள் மீண்டு வருவதற்கு உங்களுடைய வீட்டில் யார் யார் வீட்டில எல்லாம் நிலைக்கால்களிலும் வாசல்களிலும் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்குதோ அந்த வீடு எல்லாம் என்ன செய்யப்பட்டது? பாதுகாக்கப்பட்டது. சங்கார தூதனுடைய கரம் அந்த வீட்டு மேல இல்லாததுனால எந்தவித இழப்பும் இல்லை. ஆனால் எகிப்தினுடைய வீட்டில் எல்லா வீடுகளிலும் மரண ஓலம், எல்லார் வீட்டிலையும் அழுகை, தலைச்சம் பிள்ளைகள் எல்லாம், முதல் பேரான பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்தாங்க? மாண்டு போனாங்க. இதுக்கு மேல அவனால என்ன செய்ய முடியல. ஹல்லேலூயா. கர்த்தரோடு கூட நான் போட்டி போட்டு நான் ஜெயிப்பேன்னா ஒரு நாள் என்ன செய்ய முடியாது. கடைசியெல்லாம் விட்டு கொடுக்க வேண்டிய நேரம் அவன் என்ன செய்தான்? எல்லாரையும் அனுப்பி விடுகிறது நாம் பார்க்கிறோம். அதை ஒவ்வொரு வருடமும் இயேசு பிதாவானவர் பாருங்க, யூதர்களுடைய கேலண்டரையே மாத்துறாரு. என்னைக்கு எகிப்திலிருந்து அவர்கள் விடுதலையாகி வராங்களோ அதுதான் என்னது? அவர்களுக்கு முதல் மாதம். அந்த மாதத்தோட பேர் என்னது? ஆபிப் மாதம். இதுதான் உலகத்தினுடைய எல்லா கேலண்டரையும் வேற மாதிரி இருக்குது. ஆனா தேவன் யூத ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு புதிதான ஒரு கேலண்டரை ஏற்படுத்தி கொடுக்கிறார். எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து நான் உன்னை மீட்டு கொண்டு வருகிறேனே, அதுதான் உங்களுக்கு முதல் மாதமா இருக்கும். அந்த மாதத்தில் தான் இந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடப்படுகிறது. ஹல்லேலூயா. சரி, பாப்ப பாருங்க, இங்க என்ன நடந்தது? இயேசு தேவாலயத்திற்குள் வராரு. இயேசுனுடைய தெரிந்தெடுப்பு என்னவா இருக்குது? ராஜா அரண்மனைக்கு நேரா போய் என்னுடைய ராஜாவாய் நான் என்னை நிலைநிறுத்திக் கொள்வது அல்ல, இந்த சமயத்தில் நான் தேவாலயத்திற்கு போய் நான் அடிக்கப்படுகிற ஆட்டை போல நான் என்ன செய்யறேன்? என்னை காண்பித்துக் கொள்கிறேன். பலி செலுத்துவது என்னது? ஆலயத்துல தான். அப்போ ஆலயத்துக்கு நேரா போறாரு. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எனக்கு உலகத்திற்கு நேராக நான் கொண்டு செல்றேன். என்னுடைய வாழ்க்கையில இந்த உலகத்துல இருக்கும்போது என்டர்டைன்மெண்ட் வேணும் தானே இல்ல பாஸ்டர்? நம்ம என்டர்டைன்மெண்ட்டே இல்லாம இருக்க கூடாதுல்ல. என்டர்டைன்மெண்ட்னா என்னது வாழ்க்கையில? சொல்லுங்களேன். சாப்பாட்டு பக்கத்துல வைக்கிற சைட் டிஷ் மாதிரி தான் இல்ல? அப்படிதானே? இன்னைக்கு உலகம் வேற சொல்லுது, நமக்கு சாப்பாடு கூட்டு கொஞ்சம் வச்சுக்கோங்க. இப்போ உலகம் என்ன சொல்லுது? கூட்டம் நிறைய வச்சுட்டு சாப்பாடு கொஞ்சம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு உலகத்தில் அப்படிதான் என்டர்டைன்மெண்ட் அதிகமாயிருச்சு. வாழ்க்கை சுருங்கி போச்சு. வாழ்க்கை முழுசா என்டர்டைன்மெண்டா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. எப்பொழுதுமே என்னுடைய வாழ்க்கை சந்தோஷமா தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நல்லதுதான். ஆனால் சில கடுமையான பாதையில் தான் மனுஷன் உருவாக்கப்படுகிறான். ஆனால் இந்த கடுமையான எனக்கு வாழ்க்கை வேண்டாம், உடனே நான் என்ன செய்யறேன்? ஐ வில் வாக் அவுட், நான் வெளியேறுகிறேன். எப்படி நம்ம சாப்பிடுற சாப்பாட்டிலே 5 சுவை இருக்குது, அப்படிதானே? வெறும் இனிப்பாதான் நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு யாரும் ஒரு முடிவு எடுக்கிறோமா? இல்ல, என் வாழ்க்கையில நான் கசப்பு தான் சாப்பிடுவேன் அப்படி இல்லை. இனிப்பு, துவர்ப்பு, கசப்பு, உவர்ப்பு எல்லாமே என்ன செய்யுது? சேர்ந்து இருந்தாதான் நம்ம வாழ்க்கை கொஞ்சம் ஆமா சுவாரஸ்யமா ஒரு சுவாரஸ்யமா இருக்குது, அப்படிதானே? இல்லைன்னா உப்பு சப்பு இல்லாத ஆமா ஒரே மாதிரி ஸ்டாண்டர்டா காலையில எந்திரிக்கிறோம், ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு உங்க கணவர் உங்களை பார்த்து பேசிட்டு அவர் பாட்டு சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் போயிட்டு மறுபடியும் ஈவினிங் வராரு, ஹலோ அப்படின்னா இருக்கும். கூட்டி சீக்கிரத்தில் ராங் நம்பர்னு வச்சுட்டு போயிடுவாங்க அப்புறமா. இல்லை,
வாழ்க்கை கொஞ்சம் ஸ்பைசஸ் இருக்கணும், அப்படிதானே? இல்லை அப்படி கொஞ்சம் ஸ்பைசஸ். சில நேரம் காரமா இருக்கும் வீட்டில் பார்த்தீங்களா, கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கார சாரமா இருக்கும் வாக்குவாதம், அப்புறம் கொஞ்ச நேரத்துல ஸ்வீட்டா மாறும், அப்படிதானே? அப்படி இருந்தா தான் நல்லா இருக்கும். அதுக்காக வீட்டில் போய் சண்டை போடுங்கன்னு சொல்லல. சரி, அப்போ தேவன் என்ன செய்யறார்? இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு என்டர்டைன்மெண்ட் என்னது? ஒரு சில காரியங்கள் தான். ஆனால் என்னுடைய முழுமையான நோக்கம் என்னவா இருக்குது? கர்த்தர் எனக்கு வைத்திருக்கின்ற திட்டங்களை நான் என்ன செய்யறேன்? முழுமையாய் அர்ப்பணிக்கிறேனா அப்படின்றத நாம் பார்க்கிறவர்களா இருக்கணும். பாருங்க, அடுத்த வசனம் மத்தேயுல 13வது வசனம். என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதி இருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். ஹல்லேலூயா. இதற்கு முன்னாடி பாருங்க, இன்னொரு வார்த்தை கூட சொல்றேன். நம்ம அநேக நேரம் நாம எப்பவுமே மனுஷங்க ஒரு சுயநலமா தான் இருக்கிறோம்ல. எனக்கு என்ன கிடைக்கும்? நம்ம இல்லைன்னு சொன்னா கூட உள்ள அட்லீஸ்ட் இவ்வளோ பிரயாசப்படுறோமே, ஏதாவது நமக்கு கிடைக்குமா? இல்லை. வேத வசனம் சொல்லுகிறது, தேவனோடு கூட இருந்த சீஷர்களும் கூட இயேசு ராஜாவாயிட்டா நம்ம யாரு? ஆமா, இதுதான் அவங்களுடைய இயேசு. ஒரு பெரிய ஃபேமஸான ஒரு ஆளு கூட நம்ம இருக்கிறோம்னா நமக்கும் ஏதாவது என்ன செய்யும்? மானிட்டரி பெனிஃபிட்ஸ் ஏதாவது கிடைக்குமா? ஏதாவது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்ல. இயேசுவோடு கூட இருந்தவங்களும் அதுதான். இயேசு இந்த பகுதிகளில் கடந்து போகும்போது கூட அவர் சொல்றாரு பாருங்களேன், மத்தேயு 20ஆம் அதிகாரத்துல 20ஆம் அதிகாரத்தின் 20-21 வசனத்தை கூட படிக்கலாம் பாருங்க. அப்பொழுது செபெதேயாவின் குமாரருடைய தாய் தன் குமாரரோட கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு, உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றாள். அவர் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றாள். அதுக்குள்ள ஒருத்தங்க கர்ச்சீஃப் போட்டாச்சு. பஸ்ல ஏறினவன ஒரு கர்ச்சீஃபை போட்டோம் பாருங்க. அவருக்கு தெரிஞ்சிச்சு, நீர் ராஜாவா ஆக போறீங்க. கூட இருந்தது யாரு? சலோமி. அவங்க என்ன சொல்றாங்க? யார் அது? ஆமா, இயேசுவுக்கு ரிலேட்டிவ் தான். ரிலேட்டிவோடைய பையன் இல்ல. நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே நம்ம யாரு? உடனே நம்ம சொந்தக்காரங்க, நம்ம ஆளுங்க. இவங்களை போட்டு இப்படி அவங்க என்ன செய்யறாங்க? இயேசு கண்டிப்பா ராஜாவாயிருவாரு, அதனால என்னுடைய 2 குமாரர்கள்ல ஒருத்தனுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னாலும் பரவாயில்ல. இவங்க என்ன சொல்றாங்க? 2 பேருமே, ஒருத்தன் ரைட் ஹேண்டு ஒருத்தன் லெஃப்ட் ஹேண்டு. அப்போ அவங்களுக்கு தெரியாம ஒன்றும் நடக்காது இல்ல. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற நாமும் கூட அநேக நேரம் இயேசு கிறிஸ்துவை ஆதாயமாய் தான் பார்க்கிறோம். எனக்கு ஒரு தேவையின் மத்தியில நான் அவரிடத்துல போய் நெருங்குகிறேன். எனக்கு ஒரு தேவை இருக்குன்னா அவர்கிட்ட நெருங்கி எனக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்ல. இயேசுவோடு கூட அப்ப இயேசுக்கு எவ்வளோ மன வருத்தமா இருக்கும் பாரு. நான் ஒரு உன்னத தரிசனத்தோடு கூட நான் நடந்து போறேன், ஆனால் என் கூட இருக்கிறவங்க கூட என்ன புரிஞ்சுக்கலையே. இன்னும் எனக்கு என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? நான் என்னையே உங்களுக்கு கொடுக்க போறேன், என் நிமித்தமா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு யோசிக்கிறீங்களே. நான் ஒரு எவ்வளவு மன வருத்தத்தோடு இருப்பார்ல. ஆனால் அவர் என்ன செய்தாரு? அதை பத்தி கண்டுக்கல, அவர் பாட்டுக்கு போறாரு. அடுத்தது அடுத்த வசனத்துல பாக்குறோம் நம்ம, மத்தேயு 21ல 13வது வசனத்துல, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதி இருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். இயேசு ஏன் இந்த வார்த்தையை சொன்னார்? நான் ஏற்கனவே சொன்ன, சிதறுண்டு போன யூதர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்கள் தேவனுக்காக காணிக்கை செலுத்தும்படி அவர்களுடைய ஆடுகளையோ மாடுகளையோ இல்ல புறா குஞ்சுகளையோ இல்ல சில விலங்குகளையோ நிர்ணயித்து கொண்டு அவர்கள் என்ன செய்யறாங்க? கொண்டு வரணும். ஆனால் பக்கத்தில் இருக்கிற பட்டணங்களிலிருந்து வரல, அவர்கள் அநேக தூரமா என்ன செய்யறாங்க? நடந்து வரணும். அப்ப அவங்களே நடந்து வரதே கஷ்டம். ஆடு மாடுகளை பிடிச்சு கொண்டு வந்தா அதுக்கு தண்ணி கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும். இதெல்லாம் என்னது? கடினமான காரியம். ஏன்னா அவங்க போகக்கூடிய பாதை ஒரு வனாந்திர வழியா தான் போகணும். ஆகவே அவங்க என்ன செய்வாங்க? அவர்கள் பணமாய் கொண்டு வந்து இந்த ஆலயத்துல ஆல்ரெடி என்ன செய்வாங்க? ஒரு குரூப் இருக்கும், பிசினஸ் குரூப். ஆடுகள்லாம் விற்கணுமா, வாங்கணுமா, என்கிட்ட வாங்க. உங்களுடைய கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுமா, இங்க வாங்க. உங்களோட பணத்தை நீங்க இன்னைக்கு அப்படிதான் நல்லா, யாராவது இந்தியன் மணி இங்க யூஸ் பண்றீங்களா? ஆமா, யூஸ் பண்ணீங்கன்னா உங்களை யாரை குறையும் பார்ப்போம். அப்படிதான் இல்ல. இங்க வந்து நம்ம என்ன செய்யறோம்? கரன்சியை மாத்திக்கிறோம் இல்லைன்னா. அப்போ இதே போல தேவாலயத்திற்கு உள்ள இந்த காரியம் நடக்குது. என்ன நடக்குது? இந்த தேவாலயத்தில் நிர்வகிக்கக்கூடியவர்கள், அவர்கள் வேறு பட்டணத்துல இருந்து வந்தீங்கன்னா நீங்க அங்க கொண்டு வர பணத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி என்ன செய்யறாங்க? அளவுக்கு அதிகமாய்
ஒருத்தர் சொல்லலாம், இந்த ஆடு கொஞ்சம் கால் பலவீனமா இருக்குதே, பரவாயில்ல கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். ஆனால் தேவனுடைய கட்டளை என்னது? நீ தேவனுக்கு பலியிடுகிற பலியில் குருடாகிலோ பலவீனமோ பழுதற்றதா இருக்கணும், அதுதான். ஆனா இவனுக்கு என்ன பண்றது? ஒரு வரி வசூலிப்பவனை காட்டிலும் அதிகமாய் டிரான்சாக்ஷன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது என்ன செய்யறாங்க? அங்கு அநேக காரியங்கள் தவறா நடக்குது. இதெல்லாம் பார்க்கிறாரு. பார்த்த பிற்பாடு இயேசு அங்க உள்ள வந்து என்ன செய்றாரு? என்னுடைய வீடு ஜெப வீடா இருக்கிறது, நீங்களோ இதை கள்ளருக்கு. அப்ப என்ன நடக்குது? சபைக்குள்ள என்ன நடக்குது? சுத்திகரிப்பு நடக்குது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இயேசு ஜீவிக்கின்ற சபையாய் நீங்களும் நானும் தான் சபை. நான் சபையா இருக்கிறேன். நான் கூடி வருகின்ற இந்த சபை ஒரு சபையா இருக்குது. அப்போ தனிப்பட்ட விதத்தில் நான் சபையா இருக்கிறேன். இந்த சபை சுத்திகரிக்கப்படணும். இயேசுவானவர் அந்த சபை உள்ள எந்தவித எக்ஸ்சேஞ்சும் இருக்கக்கூடாது. உலகத்தரமான எக்ஸ்சேஞ்ச் என்ன செய்யக்கூடாது? இல்லாத இருக்கணும். அப்ப இயேசுவானவர் ஆலயத்திற்கு வந்தது, அவர் அரண்மனைக்கு போகாம ஆலயத்திற்கு வந்தாரு. ஆலயத்தில் என்ன நடக்கிறாரு? சுத்திகரிப்பு நடக்குது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து கவனித்து நடக்க வேண்டிய காரியம், என்னை கர்த்தர் சுத்திகரிப்புக்கு நேராக நான் என்ன செய்யணும்? கொண்டு செல்லணும். எந்தவித அசுசிகளும் எந்தவித மாசும் எந்தவித கலங்கமும் இல்லாதபடி என்னுடைய வாழ்க்கை நான் கர்த்தருக்கு முன்பதாக வாழுகிறேன் என்ற ஒரு உறுதியான நம்பிக்கை எனக்குள்ள என்ன செய்யணும்? எப்பொழுதும் வரணும். அப்போ அடுத்த காரியம் என்னது? சுத்திகரிப்பு. கர்த்தர் சுத்திகரிப்புக்கு நேரா என்ன செய்யறாரு? எல்லாரையும் அடித்து விடுற எந்த மனுஷங்க எல்லாம் வேதத்திற்கு புறம்பாய் தன்னுடைய சுய லாபத்திற்காக அநேக காரியங்களை வேத புரட்டர்களா இருக்கும்போது அவர்கள் எல்லாத்தையும் அடிச்சு துரத்துறாரு. அடுத்த வசனம், அப்பொழுது குருடரும் சப்பாணிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். இயேசு எப்படிப்பட்ட ஒரு பவனிக்கு போறார்? அவரு உலகம் அவரை கொண்டாடுது. ஆனால் அவருக்குள்ள தெரியும், நான் தான் அடிக்கப்படுகிற ஆடு, பஸ்கா நான் தான். இந்த ஞாயிற்றுக்கிழமை அனுசரிக்க போகிற இன்னும் 2-3 நாட்களுக்குள்ள அனுசரிக்க போகின்ற அடிக்க போகின்ற ஆடு நான் தான் தெரியுது. ஆனால் அவருடைய ஊழியத்தின் கடைசி பகுதியில் வந்தாலும் கூட அவர் ஜனங்களை என்ன செய்யறாரு? சொஸ்தமாக்குகிறார், விடுவிக்கிறார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பிறரை, எனக்கு விடுதலையை கொடுத்த தேவனை நான் பிறருக்கு சொல்லி பிறருக்கு விடுதலைக்கு நேரா என்ன செய்யணும்? நடத்தணும். லைஃப் முடிஞ்சு போச்சு, கர்த்தர் எனக்கு சொன்னதெல்லாம் நான் என்ன செய்து முடிச்சிட்டேன்னு சொல்லி அவருடைய வழியை பார்த்து போல அவர் என்ன செய்தாரு? எந்தெந்த மனிதர்கள் ஆலயத்தில் இருக்கக்கூடாதுன்னு விரட்டி அடிக்கிறாரு. இந்த குருடர்களும் சப்பானிகளும் அவரை நோக்கி வராங்க. அப்படிதானல்ல? குருடர்களும் சப்பானிகளும் தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வந்தார்கள், அவர் சுத்தமாக்கினார். நீங்க நல்லா யோசித்து பாருங்க. நியாயப்பிரமாணத்தின்படி தன்னுடைய சரீரத்தில் ஏதாவது ஒரு அங்கம் இல்லாது இருந்தால், ஒரு குருடர்களோ சப்பானிகளோ அவர்களெல்லாம் யாரு? சபை ஆலயத்திற்கு உள்ளே வரக்கூடாது, உட்புகரக்கூடாது. அதுதான் பிரமாணம். ஆனா உள்ள இருக்கிற மனுஷங்களாம் யாரு? கள்ளர் குகையை போல ஆக்கினாங்க. விரட்ட வேண்டியவங்கெல்லாம் விரட்டுறாரு, குணமளிக்க வேண்டியவங்களுக்கெல்லாம் என்ன செய்யறாரு? குணமளித்து ஆலயத்திற்கு உள்ள கொண்டு போறாரு. அவர்களால் முடியாது. நான் வரணும்னு ஆசை, எனக்கு ஆலயத்திற்குள்ள வரணும்னா கூட என்ன செய்யாது? முடியாது. ஆனால் விரட்ட வேண்டியவர்களை விரட்டுகிறாரு, உள்ள வர முடியாதவர்களை சொஸ்தமாக்கி என்ன செய்யறாரு? அவர் உள்ள கொண்டு வரதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதுதான் தேவனுடைய மகத்தான திட்டமா இருக்குது பாருங்க. தேவனுடைய திட்டம் அவருடைய வாழ்க்கையில், அவருடைய ஊழியத்தில் கடைசி பகுதியில் கடந்து போறாரு. என்னுடைய வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், ஆனா இருந்தாலும் பூமியில் இருக்கும் கடைசி நிமிடம் வரை அவர் விடுவிக்கிறவராய் இருந்தார். இன்னைக்கு 2 காரியம் தான். ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு முற்பட சொல்ல வேண்டிய காரியம் என்னது? என்னுடைய சாய்ஸ் என்னது? என்னுடைய தெரிந்தெடுப்பு என்னவா இருக்கு? நீங்க நல்லா உங்களுடைய வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் 2 சாய்ஸ் இருக்கும். செய்யலாமா வேண்டாமா, பேசலாமா கூடாதா? இந்த 2 காரியம் எப்பொழுதுமே இருக்கும். ஆனா நீங்க எதை தெரிந்தெடுத்துக் கொள்ளுகிறீர்களோ அதற்கு நேரா தான் நீங்க நடத்தப்படுவீர்கள். இயேசுவானவருக்கு ஒரு கூட்டம் இருந்தது. அந்த கூட்டம் நீங்க தான் ராஜான்னு சொல்லி அவரை முன்னாடி நிப்பாட்டி, நீங்க ராஜாவா இருங்க, நாங்க உங்களுக்கு பின்னாடி நிக்கிறோம்னு பக்கபலனா இருந்தார்கள். ஆனாலும் அவர்
பிதாவினுடைய சித்தத்தை அறிந்தபடியினால் அவர் ராஜாவை நோக்கி போல, இல்ல ரோம அரசாங்கத்தை நோக்கி போல ஆலயத்தை நோக்கி போனார். அடிக்கப்படுகிற ஆட்டை போல அவர் போனார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் எனக்கு என்ன நியமித்திருக்கிறாரோ அதன்படி நான் செய்வேன் என்றால் கர்த்தர் உங்களிடத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் மகிமைப்படுவார் என்று சொல்லி நான் 100% நம்புவேன், நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா.